ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட் இஸ் அ ஹீரோ மாம் இஸ் ஸ்பிரிட் டைம் ரீஇன்கார்னேட்டட் எபிசோட் 5 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இன்னைக்கோட ஆரம்பத்திலேயே அந்த பிரின்ஸோட பையனும் அவங்க யோசிக்கிறான், நம்மளால் ஸ்பிரிட்ஸை பார்க்க முடிஞ்சா இப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம எல்லாம் நாங்கள் முன்னாடி இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் கண்ணோட கண்ணு பார்த்துருப்பாங்க. அங்கே இப்படி சொன்னதை பிரின்ஸ் வந்து கேட்டிருப்பான். உடனே அவன் சொல்கிறான், நம்மளால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கு. அதுக்காக தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேலே டிபெண்ட் ஆகிறோம். அவங்க மூலமா எப்படியாச்சும் அந்த கேர்ஸை நம்மளால உடைக்க முடியும். அதுக்கப்புறம் சீன் அப்படியே கீழே வந்து அங்க ரோலும் சொல்றான், கண்டிப்பா இது எல்லனோட வேலைன்னு நினைக்கிறேன். ஆனா ஏங்க நம்ம கவலைப்பட வேணாம், அவ திரும்பவும் சேஃபா போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னா சந்தோஷம் தான், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. மற்றவங்களுக்கு தெரிய வந்திருந்தா இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருப்பாங்க. அங்க பிரின்ஸோட ஃபேமிலியும் வருமா. இதனால நம்ம ஹீரோ ஆர்ஜின் கிட்ட சொல்றான், ஆர்ஜின் கொஞ்சம் போறியா, இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்கு. அங்க ஆர்ஜின் ஒத்துக்கிறான். உடனே அங்க பிரின்ஸ் வரான். ஆமா என்ன ஆச்சு, வெட்டிங்ல உன்னோட டாட்டரை நான் எங்கேயுமே பார்க்கலையே, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவ வரல. ரோவல் நீ பொய்ய சொல்லக்கூடாது, ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா என்னோட சன்னுக்கு உன்னோட டாட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நான் சொல்லி ஆகணும்ப்பா, சோவலோட பிரைடு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரைடா இருக்கால. உடனே நம்ம ஹீரோக்கு அந்த பெண்ணு பறந்து போன அந்த விஷயம் ஞாபகம் வருமா. அதனால ஆளு அப்படியே பேச்ச மாத்தி விட்டுறான். உண்மையிலேயே அவன் லக்கி தான். சரி ஏதோ ஒன்று, என்னோட கேசல்ல உனக்காக வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பா உன்னோட டாட்டரை என்னோட சன்னுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் என்ன இப்படின்னு ஆளு போயிடறான். இதுக்கப்புறம் ஆயிரா அங்க கிளவுஸ் தவுக்கும் போது அவளோட கையில வித்தியாசமா சில பல மார்க்கெல்லாம் இருக்கு. அது என்னதுன்னு அவளுக்கு தெரியல. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவும் அர்ஜுனும் வராங்க. அங்க ஹீரோ வந்து உடனே பயங்கரமா கத்தி வர்றான், நீ பண்ண வேலையால இப்போதைக்கு என்னோட எலன் அவ எந்த அளவுக்கு பிரச்சனையில மாட்டிருப்பான்னு உனக்கு தெரியுமா. அங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன விஷயம்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அங்கே விளக்குறான், உன் கையில் இருக்க இந்த மார்க்கு இது காடஸ் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மார்க் தான். அதை வந்து அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணும் போதும் நீ சோவலை பற்றி சுத்தமாக யோசிக்கல, வேற ஒருத்தங்களை நீ விரும்பியிருக்க, அதனால தான் அங்கே உனக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு. இப்படியே ஒரு கத்து வரா. உடனே நம்ம ஆர்ஜின் தான் தடுக்கிறாங்க, ஏங்க புரியுது நிறுத்துங்க, ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னையும் அல்லனையும் அவ்வளோ பிடிக்கும்னு, அதனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆனால் மீதி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீங்களே சொல்லுங்க, உங்களோட சைல்டை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருப்பீங்களா. இதை கேட்டவுடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னது என்னோட ரஃபீலாவா, இல்ல முடியாது. அதே மாதிரி தான் இப்போ டார்கெட்டே எங்க பொண்ணுதான், அதனால தான் நாங்கள் விஷயங்களை இன்னமும் மோசமாக விடலை. இப்போ உங்க கையில் இருக்க இந்த மார்க் வச்சு பார்த்தா நீங்க வேற ஒருத்தங்களை லவ் பண்றீங்க. இல்ல அப்படி இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். சோவில் நீ உன்னோட முழு இதயத்தோட லவ் பண்ணணும். இப்போ உன் கையில் வந்த மார்க்கு இது காடஸ் வார், அதாவது என்னோட பெரிய அக்கா அவங்களால கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் ஒண்டி தான். இப்போதைக்கு நான் இதை மறைய வைக்கிறேன், மற்றவங்க கண்ணுக்கு இது படாது, ஆனால் உன்னோட கண்ணுக்கு இது தெரியும். இது எப்போ மறைஞ்சு போகும்னா ஒன்ஸ் நீ சோவில் முழுமையாக லவ் பண்ண வேண்டிதான். அதே மாதிரி இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் நீ சொல்லாத, ஈவன் சோவல் கிட்ட கூட நீ இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, உனக்கு புரியுதா. அதுக்காக ஒத்துக்கிறா. மேலே அலனோ இதெல்லாம் பார்த்துக்கினே யோசிக்கிறான், நான் ஆஞ்சல் ஆன்ட்டியால பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சேன், அங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இப்போ புதுசா பிரச்சனை வருது. ஆனா ஏதோ ஒண்ணு, அந்த பிளாக் இதயத்தோட இருக்கிற அந்த ஆளை பத்தி நான் இன்னமும் தெரிஞ்சுக்கணும், அல்ல நாங்க இன்னமும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறா. இன்னொரு பக்கம் நம்ம பிரின்ஸ் பையனும் எல்லன்னு பார்த்திருப்பானா, அதனால அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸ்பிரிட்ஸை பத்தி அவன் பிரின்ஸ் கிட்ட கேட்கிறான். ஆமா அப்பா, இந்த ஸ்பிரிட்ஸுக்கும் நம்மளுக்கும் என்ன ஆச்சு, அது ஒரு பெரிய மிஸ்டேப்பா, ஆனா எதை பத்தியோ கவலைப்பட வேணாம், அதை கூடிய சீக்கிரத்துல நான் நீக்க போறேன். சீன்ல அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஒரு சைடு நம்ம ஆர்ஜின் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மத்தவங்க யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, ஈவன் சோவல் கிட்டையும் அவங்க சொல்லக்கூடாது. அங்க ரொம்ப கஷ்டப்படும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சோவல் தான். ஆமா என்ன ஆச்சு, நீ ஓகே தானா. ஏங்க நான் ஓகே தான், நான் இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாமா இங்கே இரு. அதுக்கப்புறம் நம்ம அலனை காட்டுறாங்க. அலனும் அங்க நிறைய விஷயங்களை அந்த பிரின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு புக்கு அங்க படிக்கிறான். ஆனா அவளுக்கு பெருசா அங்க தெரியற மாதிரி இல்ல. நிறைய விண்ட் அப்படின்னு ஒரு பர்சனும் வரான். ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க லேடி அலன், நீங்க இப்படி பண்ற மூலமா அப்பாவும் அம்மாவும் கோவமாக வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாக் ஹார்ட்டட் எனிமி அவனை பத்தி நான் இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் வேணும்னா டைரக்டா கேட்கலாம்ல. ஆமா விண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, எதுக்காக அந்த ராயல் ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதாவது ஒரு கர்ஸ் இருக்கு. ஆனா அவரு மலுப்புறாரு, இல்ல எனக்கு வந்து அதை பத்திலாம் அவளுக்கு தெரியாது என்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவன் நம்ம பிரின்ஸ் அவரு ரோல சமன் பண்ணி என்ன சமன் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இதை கேட்டோடனே வின்டர் ரொம்ப கடுப்பாவுறாரு. என்னது அவங்களுக்கு அவ்வளோ தைரியமா. அங்க ஒரு கட்டத்துல அவதான் நித்துறா, ஐயோ இருங்க, அலந்தாங்க எப்படியோ அமைதியாக்குறான்.
ப்ளீஸ் அவங்கள பத்தி என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமோ அதை பத்தி சொல்லுங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிங்கு அவரு வேண்டா இருப்பான் நம்மளோட ஸ்பிரிட் குயினை சமன் பண்ணி சண்டையிட சொன்னாங்க. இது நேச்சரையே எதிர்த்து பண்ற ஒரு விஷயம். அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. அதனாலேயே ஸ்பிரிட் குயினை ஒரு கேர்ஸை விட்டாங்க. அதே மாதிரி திரும்பவும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிளெஸிங்கும் கிடைக்கல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு அதை பத்தி தான் அவ யோசனை இருப்பா. கரெக்டா அந்த டைம்ல அவங்க 2 பேரும் வருவாங்க. ஹெலன், நாங்க திரும்பவும் வந்துட்டோம். நாங்க ஒன்றும் லேட்டா வரல. ஹெலன் கண்ணா, நான் ஒன்றும் உன் மேல கோவமா இல்ல. ஏன்னா நீ ப்ராமிஸை உடைச்சு அந்த இடத்துக்கு வந்தல. உடனே அலனும் கிட்ட வந்து சொல்றான், எனக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரியும். என்ன விஷயம்? அதுதாம்மா அந்த கேர்ஸை பத்தி. நான் எதுக்காக உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லலன்னு தெரியுமா? ஏன்னா நீ ரொம்ப கைண்டானவ. அதனாலேயே இந்த விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் இந்த கேர்ஸை நீ உடைச்சிட போறியோ அப்படின்னு நான் பயந்தேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எல்லா தப்பும் அந்த ராயல் ஃபேமிலி மேலதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது நானும் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அப்பாவோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டிமா, தாத்தா, அங்கிள் சோவல், அங்கிள் ராபர்ட், முக்கியமா அப்பா அம்மா நீங்க 2 பேரும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களை நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன். அப்படி இருக்கும் போது நானும் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லு, ஏன்னா நீ என்னோட பொண்ணு நான் அடிக்கடி நிரூபிக்கிறேன். ஆனா இது கேட்கிற அவ தள்ளி வர்றா. என்ன அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அங்க இதுக்கப்புறம் அம்மாவும் சொல்றாங்க, ஆமா நீ மற்ற விஷயத்தையும் அப்படியே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாமா, எல்லா விஷயத்தையும் பார்த்தேன். அவங்க நம்ம மேல டிக்ளரேஷன் ஆஃப் வாரிய தொடங்க போறாங்களா? நம்மளும் சும்மா இருக்க கூடாது, நம்ம யாருன்னு காட்டணும். அட, இப்படியெல்லாம் சொல்லும் போது உண்மையிலேயே நீ ரோவலோட பொண்ணு நான் அடிக்கடி நிரூபிக்கிற நீங்களுமா அப்படின்னு அவ கத்தின்னு இருக்கா. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவங்க சொல்றான், அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்த கொஞ்ச நாளைக்கு நாங்க வரமாட்டேன்னு. ஆனா இதை கேட்கறால நாங்க ஒத்துக்கல. நான் இப்பயே அவங்கள மீட் பண்ணும். முக்கியமா பாட்டி தாத்தா இவங்க 2 பேரையுமே நான் பார்க்கணும். நான் சோவல் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அங்க முடியாதுன்னு அவன் சொல்லுவான். இல்ல, நம்ம போகணும் போகணும் போகணும், இன்னைக்கு நம்ம போகணும். இதனால அவருக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர உள்ள வந்தோடனே பாட்டி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹெலன், நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? வீடே ரொம்ப லோன்லியா இருந்துச்சு. ஆனா இப்பதான் வீடுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆனா பாட்டி, அதுக்கு நீங்க அழுவலாம் வேணாம். இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிறமா, நான் சந்தோஷத்துல அழுவுறேன், அவ்வளவுதான். ஹெலன் பின்னாடியே சோவலையும் சோவலோட ஒய்ஃபையும் பாக்குறா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அங்க அழகா அவளோட பேரை சொல்றா. நான் ரோவலோட டாட்டர் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன். அவளைக்கு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. பின்னாடி அங்க சோவல் தான் சொல்றாரு, அவ பேசணும்னு சொன்னா பேச. ஏன்னா நம்ம ரஃபேலாவோட ஏஜ் தான் அவ. ஆனா அவளை பார்க்கும் போதே உனக்கு தெரியும் அவ ஒன்னும் ஆர்டினரியான குழந்தை இல்ல. அதனால அவ கிட்ட பேச. ஆமா, என்ன விஷயம்? நான் இதுக்கு முன்னாடி நான் தான் அந்த விஷயத்த பத்தி பேசதான் வந்திருக்கேன். அதாவது எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அப்படி இருக்கும் போதும் இந்த விஷயத்த பத்தி நீங்க சோவல் கிட்ட சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல இருக்க? நான் சோவலை லவ் பண்றேன். அப்படி இருக்கும் போது சோவல் கிட்ட இந்த விஷயத்த கூட நான் சொல்ல மாட்டேனா? நான் ஒன்னும் அதை சொல்லல. அதாவது நீங்க யார லவ் பண்றீங்க அப்படின்னு நான் சோவல் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொன்னா அது சரியா இருக்குமா? இதனால மானமே போயிடும். அங்க இதை கேட்டவுடனே அவங்க கம்முன்னு ஆயிராங்க. அங்க பாட்டியும் ஐராவை பயங்கரமா கத்துறாங்க. ஆமா, நீ பண்றது சரிதானா? ஏஜலுக்கும் உனக்கும் பெருசா என்ன வித்தியாசம்? என்ன நீங்க சொல்றீங்க? இந்த ஃபேமிலியோட ஒரு பங்கானா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணீங்க? ஏன்னா அந்த இம்பியூரான ஃபீலிங்ஸால தான் எவ்வளவு பிரச்சனை. நீங்க என்னுடைய அப்பாவை விரும்புறீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கர்ஸ் உங்க மேல விழுந்துச்சு. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அப்பா அவரு ஒரு ஹீரோ. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். கேக்குற பாட்டிமாவும் பின்னாடி அங்க சொல்றாங்க. ஆனா நான் சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி நீ சொல்லுவேன்னு. இல்ல, ரோவல நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா நான் சுத்தமா யோசிக்கல அதுல நீயும் ஒரு தியர பண்ண. அதேதான் இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த இன்பியூரான ஃபீலிங்ஸை தூக்கி போடுங்க. நான் என்னுடைய அப்பா எல்லா விஷயத்தையும் பண்றது உங்களுக்காக தான். ஏன்னா என்ன யோசிக்கிறீங்க? இது எல்லாமே தானா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஒத்துன. அதனால தான் உங்களோட இம்பார்ட்டன்ஸை நம்பி அவரு ஒத்துக்கவும் செஞ்சாரு. ஆனா நீங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம எங்களோட பிரச்சனையை இன்னமும் அதிகமாக்கி இன்னமும் கீழே தள்ள பாக்குறீங்க. அதனால இனிமேலும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு மேலேயும் எங்க அப்பாவை நெருங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா நானும் என்னோட அம்மாவும் எந்த விதமான மர்சியும் காட்ட மாட்டோம். பொறுமையா உங்களை கிரஷ் பண்ணி மொத்தமா முடிச்சிருவோம். ஆனா இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். இது கேட்கறவங்க பயந்து போய் அப்படியே மயங்கிறாங்க. நான் இவளை ரொம்ப நம்பினேன். ஆனா இப்படி ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கல. அங்க சோளம் மன்னிப்பு கேட்கிறாரு. என்னால தானே நீ இந்த அளவுக்கு பேசுற மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு.
இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்னால் பொறுக்க முடியல, அதனால தான் நானே எல்லையை மீறி பேசிட்டேன், அதுக்காக நான் தான் மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல அப்பா கிட்டேயும் அவன் கேட்குறா, அப்பா இந்த மாதிரி நம்ம கேசலுக்கு போகணும் இல்லையா, வாங்க நம்ம போகலாம். அப்படின்னா உனக்கு புது ட்ரெஸ் வந்து தேவை, எல்லாருமே சீக்கிரமா அங்கே அரேஞ்ச் பண்ணுங்க. அங்கே இதை கேட்டோடனே அவள் ஆச்சரியம் ஆகுறா. அப்புறம் தான் அங்கே சோல் வந்து சொல்றாரு, என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு டாட்டர் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, அதனால தான் உன்னை வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படியா, இந்த விஷயத்தில் நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க, அதனால நீங்களும் இந்த விஷயத்துக்கு வரீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்க இருக்கீங்க, சீக்கிரம். ஒரு தப்பிக்கலான்னு பாக்குறாரு, ஆனா நம்ம அலன் அங்க விடலையே. ரோவல வச்சு வசமா போச்சறா. அலன் அங்க தாடி ஏத்தறா. இப்போ அவரு ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டாரு. பா இந்த மாதிரி நான் எதுக்காக தெரியுமா பண்ணேன், இப்படி ஒரு ரொம்ப கூலா இருந்தா நம்ம ஆன்டி ஆரியா உங்களை பார்க்க மாட்டாங்களே, அதனால தான் எனக்கு புரியுது அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இப்போதான் அவங்க கேசலை நோக்கி போறாங்க. அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.